நெல்லையில் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து ஊழியர்கள் மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு மருதுபாண்டி நம்மோடு இணைந்திருக்கிறார். நேரலையில் அவர் இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? ராதா, தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அந்த தொழிலாளர்கள் சார்பாக 8 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அதன் தொடர்பாக தமிழகம் முழுவதுமே இன்று ஆர்ப்பாட்டத்துடன் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த போராட்டமானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாநகர் வண்ணாரப்பேட்டை பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தம் குடும்பத்தோடு வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த வண்ணாரப்பேட்டை இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலை, இந்த பகுதியில் ஒரு திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காரணமாக கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை அப்புறப்படுத்தக்கூடிய பணியை நம்மால் பார்க்க முடியுது. மேலும் ஒரு சிலரை கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் தற்போது ஓய்வு பெற்ற ஊழியர் கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்னிச்சு நீங்க செயல்முறை போட்டத்தில் இருக்கீங்க, அதை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஓய்வு பெற்றோர் நலமைப்பு சார்பாக மாநிலம் முழுவதும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. 106 மாதமாக எங்களுக்கு மற்ற துறைகளுக்கு வழங்குவது போல் பஞ்சப்பொடி வழங்குவதில்லை. எங்களுக்கு முடக்கி வச்சிருக்காங்க. அந்த பஞ்சப்பொடியை வழங்க வேண்டும். அதே மாதிரி பல 75-80 வயசு ஆனதுக்கு அப்புறமும் அரசாங்கத்தில் எல்லா துறைகளுக்கும் உள்ளது போல் மருத்துவ காப்பீடும் எங்களுக்கு அமல்படுத்துவதில்லை. அந்த மருத்துவ காப்பீடு இருந்தும் அமல்படுத்த வேண்டும் என்றும், அது மாதிரி வாரிசு வேலையை 15 ஆண்டுகளாக வழங்கவில்லை. அந்த விபத்தில் இறந்தவனும் உடல்நலத்தில் இறந்தவனுடைய வாரிசுகளுக்கு 15 ஆண்டுகளாக தொடர்ந்து இன்னும் வேலை வழங்காமல் இருக்காங்க. அந்த குடும்பங்கள் மிகவும் நெருக்கடியான ஒரு மோசமான நிலைமையில் இருக்காங்க. அதனால இது கோரிக்கையா வச்சிருந்தோம். இதே முதல்வர் கடந்த 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த நாங்க ஆட்சிக்கு வந்தாக்க இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நாங்கள் நிறைவேற்றுவோம், 100 நாள்ல நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை எந்த ஒரு அமல்படுத்தவில்லை. போக்குவரத்து தொழிலாளியை பற்றி ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு முதல் மந்திரி வாயை திறந்து பேசல. ஆனால் எல்லா விதாலும் இந்த மாநிலம் பூராகவும் 10 மையங்களில் இது போன்ற மறியல் நடக்கிறது. இந்த மறியல் மாநிலமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் இந்த மறியலுக்கும் செவிசாய்க்காமல் கோரிக்கையை நிறைவேற்றாது இருந்த பட்சத்தில் செப்டம்பர் மாதம் 2வது வாரத்தில் எல்லா தலைமை அலுவலகங்களையும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். நீங்களே கேட்டிருக்கலாம், அதாவது தொடர்ந்து அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் தலைமை அலுவலகங்கள் முன்பு அந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நீங்களே பார்க்கலாம், தற்போது அனைத்து ஓய்வு பெற்ற ஊழியர்களும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அனைவரும் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இவர்கள் கோரிக்கைகளுக்கு அரசு உடனடியாக செவிசாய்த்து அந்த 8 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாகவும் இருக்கிறது. ராதா, தமிழகத்தின் பல பகுதிகளில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 8 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி மணிகண்ட பிரபு.